திண்டுக்கல் டுவர்ட்ஸ் திருச்சி ரோடுங்க. இது ப்ராப்பர்ட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. உள்ளே வந்து நல்லா ஆர்சிசி பில்டிங் ஒன்று இருக்குங்க. நல்ல தரமான பில்டிங்காகவே இருக்குது. இந்த தென்னைமரம் லைனாக இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து வரும். இந்த உழுது போட்டு லேண்டும் சேர்த்து இதில் வந்து தென்னங்கன்றுகள் வச்சுருக்காங்க. இப்போ தான் வச்சுருக்காங்க. இது எப்படி ஈல்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5 இயர்ஸ் நமக்கு தேவைப்படும். மண்ணும் வந்து நல்லா ரெட் சாயில் மண்ணுங்க. அதே மாதிரி மண் தரையும் வந்து ஈவனாகவே இருக்குது. நமக்கு மேடு பள்ளம் கிடையாது. ஸோ நமக்கு பிஞ்ச வெள்ளாமைன்னு சொல்ல கத்திரி, தக்காளி, வெண்டை இந்த மாதிரி வெள்ளாமை வந்து பயிரிடுறதுக்கு சரியான நிலம். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது தென்னந்தோப்பு பார்க்க போகிறோம். இது மோட்டார் ரூமுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிணறு ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆள் தண்ணி இருக்குங்க. இது ப்ராப்பர்ட்டிக்கு போர் இல்லைங்க. தண்ணி எந்த நேரமும் ஓடும். வாட்டர் சோர்ஸும் வாட்டர் சப்ளை நல்லாவே இருக்குது. இது வந்து வீட்டு ஓன் யூஸுக்காக வந்து பல வகைகள் வச்சுருக்காங்க. எலுமிச்சை மரம், சப்போட்டா மரம், நெல்லிக்காய் மரம். செட்டுக்கு அங்கிட்டு போகலாம். இது வந்து வீட்டில் வந்து விவசாயத்துக்காக பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட்ஸ் நிப்பாட்டுறதுக்கு வந்து சின்னதாக ஒரு செட்டு போட்டிருக்காங்க. டிராக்டரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே பார்க் பண்ணிக்கலாம். மொத்தம் 350 தென்னை மரம் இருக்குங்க. பலன் தரக்கூடிய மரங்கள். அதை காமிக்காதீங்க. வாட்டர்லாம் வந்து நமக்கு தண்ணி பாய்ச்சல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து சைட் ஃபுல்லாக தான் ப்ராப்பர்ட்டியில் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக வந்து எல்லா ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி தன் பாய்ச்சலாக தான் விடுறாங்க. ஸோ மரத்தோட ஈல்டு வந்து கெப்பாசிட்டி நல்லா இருக்குங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண அடுத்த நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் பெனிஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மட்டை உள்ள உடஞ்சி வச்சா சார் இல்லை. சரி, நாளைக்கு வர பண்ணிட்டோம். அதில் மறக்கிற மாதிரி பசங்க பசங்க இதை எடுத்துட்டு மொத்தம் 7 ஏக்கரில் வந்து இந்த மாதிரி சின்ன தென்னங்கன்றுங்க இப்போ தான் பயிரிட்டுருக்காங்க. இது ஃபுல்லாகவே ப்ராப்பர்ட்டி கட்டுப்பட்டுருக்காங்க. மொத்தம் வந்து 10 ஏக்கர் வரும்.
சொட்டு நீர் பாசனம் டிப்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாம் ரெட் சாயில் மண்ணுங்க. இது ப்ராப்பர்ட்டி கட்டுப்பட்டது கிடையாது, பட்டு ஒரு டெமோக்காக நம்ம காட்டுறோம். இதுதான் ப்ராப்பர்ட்டி, இதுதான் லேண்ட்மார்க்கு. இந்த ஃபென்சிங்கு, இந்த இளம் தென்னங்கன்று, அப்புறமா ஒரு 500 மரம் கிட்ட ஈல்டு தரக்கூடியது. இதோட அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுதுங்க. இது வந்து லேபர் குவார்ட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. தோட்டத்தில் வந்து வேலை பார்க்குறவங்க ஸ்டே பண்ணிக்கிறது தனியாக ஒரு ப்ரைவேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம காட்டின ஆர்சி பில்டிங் வந்து ஓனர் யூஸுக்கு,